நான் போன எபிசோடில் சொன்னது மாதிரி இதுதாங்க அந்த கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. இது கலங்கரை விளக்கம் மட்டும் கிடையாதுங்க, தனுஷ்கோடியோட ஃபுல் வியூ பார்க்கலாங்கங்க. ஒவ்வொரு டூரிஸ்ட்டுக்கும் 10 ரூபா சார்ஜ் பண்ணி தாங்க உள்ள அலோவ் பண்ணுறாங்கங்க. இது மேலே ஏறி பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியின் ஃபுல் வியூ ரொம்ப அழகாக தெரியுதுங்க. இப்போ நம்ம நின்றுக்கிட்ட இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தின் வால் பகுதின்னு சொல்லலாங்க. இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாட்டின் வால் பகுதின்னு கூட சொல்லணுங்க. அதுக்கும் மேலே இந்தியாவின் வால் பகுதின்னு கூட சொல்லலாங்க. இப்போ நம்ம நின்று பேசிகிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா அசோகர் முனை பக்கத்தில் தாங்க நின்று பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற 2 சைடுமே வங்காள விரிகுடா, அந்த சைடும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலும் இருக்குங்க. இந்த இடத்துக்கு பேர் அரிச்சல் முனைன்னு சொல்லலாங்க. இன்னும் இங்கேருந்து தொலைவில் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டரில் ஸ்ரீலங்கா தெரியுங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்துங்க சார் வரீங்க? சார் மேடம் கர்நாடகா பெங்களூர்லேருந்து வரேன். ஓகேங்க சார். இங்கே வந்து என்னென்ன ரசிச்சிங்க, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்க, அதை வந்து இங்கே மருதா டிவிக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்லுங்கள் சார். மேடம் ஆக்சுவலி இங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் ரோஷன் சென்ட்ரல் ரோடு அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதோட இந்தியா லாஸ்ட் ரோடு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வே வந்து இருக்குதுல்ல, அது ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்க மேம், நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தை எங்கள் மருதா டிவிக்காக கொஞ்சம் சொல்லுங்கள். மேடம் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன், பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தேன். நல்லா இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. இது அந்த பக்கம் ஒரு மாதிரி இந்த பக்கம் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. அழகாக ரசித்து பார்த்துருக்கிறோம். அங்கே தொலைவில் பாருங்கள் மணல் திட்டா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மொத்தம் 9 மணல் திட்டு இருக்குங்க. அதில் முதல் 5 மணல் திட்டு வந்து நம்ம இந்தியாவோட சேர்ந்ததுங்க. கடைசி 4 மணல் திட்டு வந்து இலங்கையோட சேர்ந்ததுங்க. அங்கே பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்குங்க. பார்க்க ரொம்ப அழகாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க. இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. Okay, how is the experience? Yeah, here this is my 4th visit to the Dhanushkodi. Whenever I come to Rameswaram, I like to visit this place. This is so nice, and it is the last part of the India. So whenever we come to here, it's like a very proud moment because this is all the territory belongs to India, and we all are Indians come here, and we will proudly say this is our land, and here the origin takes place. So everything is good here, and even the hospitality and the people of Tamil Nadu receives other people from other states, and even they help us, and even the language problem is there, but even though it's good. So this is my 4th visit. Every time I love Tamil Nadu, and I love to visit Rameswaram, Dhanushkodi, and these all places. It gives positive memories and good memories. Thank you very much.
இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்துக்கிட்டு இருக்காங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அழகான காற்று, பார்க்கவே ரம்மியமாக இருக்குங்க ஒவ்வொரு விஷயமும் இங்கே பார்க்க. ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே பொதுமக்களுக்கு அடிப்படை தேவையான டாய்லெட்டாக இருக்கட்டும், குடிதண்ணியாக இருக்கட்டும், எந்த வசதியும் இல்லைங்க. அது மக்கள் வந்து என்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே வராங்கங்க. நீங்கள் இதை என்னென்னா கவர்மெண்ட் பார்வைக்கு இதை நம்ம கண்டிப்பாக கொண்டு போகணுங்க. ஏன்னா தண்ணி பாட்டில் கூட இங்கே வாங்க அளவோடு விற்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டுறாங்க. அந்த ஒரு நிலை ஏற்பட்டு இருக்குங்க. வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைமாக. பரவாயில்ல, என்ஜாய் பண்ண மாதிரி இருக்குது. பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஹாலிடே இருக்கிறதுனால பிள்ளைங்களெல்லாம் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பியூட்டிஃபுல்லான இடமா இருக்குது. லாஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நல்லா இருக்குது. அனுபவம் நல்லா இருக்குது. ரொம்ப நன்றிங்கம்மா. இங்கே வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ராமேஸ்வரத்துலேருந்து இங்கே வந்து நாங்கள் பார்க்கும்போது ஒரு உலகத்திலேயே வந்து 2 கடல் சங்கமம் ஒரு இடத்துல இருக்குன்ற ஒரு பெருமை இருக்குது. இந்தியாவில் வந்து ஒரு எல்லையில் இங்கே நிற்கிறோம்ன்றதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஆன்மீக மையமான ஒரு இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ராமர் பாலம் இருக்கிறதுனால இங்கேருந்து இதிகாசங்களில் பல விஷயங்கள் நடந்த ஒரு இடத்த நம்ம இந்த பிரிவில் நம்ம காண்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாகவே கவர்மெண்ட் நல்ல விஷயங்கள் இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. செகண்ட் டைம் வந்திருக்கோம். நாங்கள் வருஷம் ஏர்வாடி ராமநாதத்துலாம் போவோம். இந்த தடவை போன தடவை வந்தால் இப்போ 2வது தடவை வந்திருக்கோம். இதில் 2 கடலும் ஒன்று சேருது அப்படின்னாங்க. அது என்ன கூட டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தோம். அதில் வந்து இந்த தனுஷ்கோடினால இனி இதை பார்த்தோம்னு எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்தது. அதனால் மறுபடியும் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ தான் இறங்கி எல்லாம் சுற்றி பார்த்தோம். இங்கேருந்து பார்த்தாக்கா சிலோன்னு தெரியும்னு சொன்னாங்க. அது நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னொரு தடவை பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையாக. ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிங்க மேடம். ராமேஸ்வரம் பெரிய தீவுங்க. அந்த தீவில் ஒரு வால் பகுதி தாங்க இந்த தனுஷ்கோடி. சுனாமிக்கு முன்னாடி இந்த தனுஷ்கோடி மிகப்பெரிய துறைமுக நகரமாக இருந்துச்சுங்க. சுனாமிக்கு அப்புறம் இந்த இடம் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக இந்திய அரசு அறிவிச்சிருக்காங்கங்க. அப்படிப்பட்ட இடத்தை தாங்க கனத்த இதயத்தோடு அடுத்த எபிசோட்ல பார்க்க போகிறோம். அப்படியே வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மருதா டிவியிலிருந்து உங்கள் ரேவதி. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.